இந்த மினி விளாக்ல ஒரு நைட் அவுட் போனது தான் காட்ட போறேன். நல்லா பக்காவா கிளம்பியாச்சு. டைம் கரெக்ட்டா இப்போ வந்து ஒரு 10:45 ஆயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். நான், சிஸ்டர், ஹஸ்பண்ட் தான் போனோம். சல்வா வந்து அவங்க நனி வீட்டுக்கு போயிட்டா. மதியம் செஞ்ச ப்ரான் பிரியாணி இருந்துச்சு. அந்த டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். கரெக்ட்டா வீட்ட விட்டு கிளம்பையில இந்த மாதிரி தான் 11:00 பண்ணுமா? ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு. பையன் இருக்கணும். வீட்ட சாவி பூட்டிட்டு சாவிய எடுக்காம என்ன வந்துட்டேன். வீடியோ இதில் சாவி எடுக்காம வந்துக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ! ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சாவி எடுக்காம கிளம்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு அங்கே வெளிச்சத்துல வந்து நிழல் தெரிஞ்சுச்சு. அதுல 2 பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு கிடந்தோம் நானும் சிஸ்டரும். 2 பேரும் அங்கே விளையாண்டுட்டு பிக்சர்லாம் எடுத்துட்டு கிளம்பும்போது 11:15 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு நேரா சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டோம். எனக்கு வேஃபில் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலான்னு நேரா வந்து ஆர்டர் குடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கடையில ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. என்னாச்சுன்னா டப்புன்னு ஒரு வெடிக்கிற சவுண்ட் மாரி கேட்டுச்சு. என்னன்னு கேட்டா ஒய்ஃபை வெடிச்சிருச்சுன்னு அசால்ட்டா சொன்னாங்க. செம்ம பயமாயிடுச்சு எங்களுக்கு. தங்கச்சி வந்து ஒரு வெஜ்ஜின் மொஜிட்டோ ஆர்டர் போட்டிருந்தா. அது வந்துருச்சு. 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுட்டு, நான் எப்பவும் போல இந்த டார்க் சாக்லேட் வேஃபில் தான் ஆர்டர் பண்ணேன். அத கடைசி பைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டே கிளம்புனோம். எனக்கு வந்து பகல்ல வெளியில சுத்துறத விட இந்த மாரி நைட் அவுட் தான் ரொம்ப பிடிக்கும். புடிச்ச சாங் கேட்டுட்டே ஜாலியா டிராஃபிக் எதுவுமே இருக்காது. நல்லா ஜாலியா போலாம். டைம் பாருங்க 12:15 கிட்ட ஆகப்போது. லாங் டிரைவ்னாவே நம்மளுக்கு ஈசிஆர் தான் ஞாபகம் வரும். ஈசிஆர் சைடு தான் போயிருந்தோம். நல்லா புடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு, ஜாலியா பேசிட்டு, செம்மையான ஒரு லாங் டிரைவ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரைட் டீ ஷாப் ஒண்ணு இருக்கு. பல்லாவரம்ல அர் ரஹ்மான் டீ கஃபே. அங்கே போயிட்டு ஸ்ட்ராங்கா டீ குடிச்சுட்டு, அப்புறம் அங்கே பால்கோவா பன் கொஞ்சம் ஃபேமஸ். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். எப்ப எங்க வெளியில சுத்தினாலும் ஃபைனலா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்லாவரம்ல இருக்க இந்த டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. வீட்டுக்கு வந்துமே தூங்குனோமான்னு கேட்டா தூங்கல. நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஊர் கதை, உலகத்து கதைலாம் பேசி முடிச்சுட்டு கரெக்ட்டா நாங்க தூங்கும்போது விடிய காலம் 5 மணி ஆயிடுச்சு. கிளம்புற குஷியில வீடு அப்படி அப்படியே போட்டுட்டு நான் போயிட்டேன். வந்தோனே தான் சேர்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சிஸ்டர் வந்து டைம் காட்ட சொன்னா. டைம் பாருங்க கரெக்ட்டா ஒரு 2:00 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க தூங்க 5 மணி ஆயிடுச்சு. எழுந்துக்க 12 மணி ஆயிடுச்சு. இந்த விளாகும் இதோட முடிஞ்சிருச்சு.